மிஸ்ரோட ஒய்ஃப் வந்து ரொம்ப சாஸ்திரங்கள்ல எல்லாம் வந்து எப்படி கார்கி மைத்ரேயி அந்த மாதிரி இருந்தாலோ அது மாதிரி ரொம்ப ஒரு பிரவாகமா இருக்கா. அவ ஆர்குமெண்ட் நடந்துட்டே இருக்கும்போதே மண்டல மிஸ்ரோட ஒய்ஃப்க்கு தோன்றது, திடீர்னு வந்து இவரை கார்னர் பண்றதுக்கு என்ன கேட்கறா, 18வது நாள் எல்லாம் மத்த எல்லாம் முடிச்சாச்சு டாபிக்லாம். அப்ப வந்து உங்களுக்கு இல்லற வாழ்க்கையை பத்தி தெரியுமா, அந்த இல்லற வாழ்க்கையில இருக்கிற நுட்பங்கள், கணவன் மனைவி பரஸ்பரம் இருக்கிற அன்புனா என்னன்னு தெரியுமா, அன்னோன்யம்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆதிசங்கர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கிறா. யார் கேட்கிறா? உபயபாரதி கேட்கிறா. அப்போ வந்து இது வந்து ஒரு இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆதிசங்கருக்கு பதில் சொல்றதுக்கே முடியாது. ஏன்னா எப்படி அந்த காலத்துல ரிஷ்யஸ்ரிங்கர் அப்படிங்கிறவெல்லாம் பெண்ணாசைங்கிறது இல்லாம இருந்தாலும் அவர் இவரெல்லாம் சுகபிரம்ம மாதிரி இருக்கிறவர் ஆதிசங்கரர். இவ வந்து கேட்கறது வந்து இல்லற சாஸ்திரத்தை வந்து கேட்கிறா. எப்படி அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால்னு திருக்குறள் வந்து, அப்போ இல்லற சாஸ்திரத்தை பத்தி கேட்கும் பொழுதோ இல்லற சாஸ்திரத்தை பத்தி இவருக்கு வந்து எதுவுமே தெரியாது ஆதிசங்கருக்கு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணல அப்படின்னாக்க இவர் தோத்து போனதா ஆயிடும். அப்போ வந்து கொஞ்ச நாள் தியானம் பண்றாரு ஆதிசங்கர்.